ஹாலிவுட் பட வசூல தட்டி தூக்குன எம்ஜிஆர் நேர்ல சந்திச்சு வாழ்த்து சொன்ன ஹாலிவுட் ஹீரோ. தமிழ் சினிமாவுல முடிசூடா மன்னனா விளங்குனவரு எம்ஜிஆர். ஹீரோவுக்கு அப்படின்னு தனி இமேஜ உருவாக்குன நடிகர் இவர்தான். அதாவது தயாரிப்பாளர் வசம் இருந்த திரையுலகம் ஹீரோவோட கைக்கு போனுச்சு அப்படின்னா அது எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுலயும் அவர் மட்டுமே அப்படி இருந்தாரு. ஆனா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பல அவமானங்களை சந்திச்சிருக்காரு. 7 வயசுல நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு சுமார் 30 வருஷங்கள் நடிச்சாரு. 37 வயசுல சினிமாவில் நுழைஞ்ச அவரு 10 வருஷங்கள் சின்ன சின்ன வேடங்கள்ல மட்டும்தான் நடிச்சிட்டு வந்தாரு. 47 வயசுல ராஜகுமாரி படத்துல ஹீரோவா நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் பல படங்கள்லயும் நடிச்சு முன்னணி நடிகரா மாறினாரு. சிவாஜி சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைஞ்ச குடும்ப படங்கள்ல நடிச்சதுனால எம்ஜிஆரோ அதிரடி சண்டை காட்சிகள் கொண்ட படங்கள்ல நடிச்சாரு. எம்ஜிஆருக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. தமிழகத்துல ஆங்கில படங்களுக்கு எப்பவுமே ஒரு வரவேற்பு இருக்கு. 1969வது வருஷம் வெளிவந்த மெக்கனஸ் கோல்டு அப்படிங்கிற படம் சென்னையில நல்லா ஓடிச்சு. அண்ணா சாலையில இருக்கக்கூடிய தேவி பாரடைஸ் திரையரங்குல 100 நாட்களுக்கும் மேல முன்பதிவுலயே ஓடிச்சு. இது ரொம்ப பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்துல 100 நாட்கள் முன்பதிவுலயே ஓடின ஒரே படம் இதுதான். இந்த சாதனையை முறியடிச்ச ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான். அவர் தயாரிச்சு இயக்கி நடிச்ச உலகம் சுற்றும் வாலிபன் படம் அதே தேவி பாரடைஸ் தியேட்டர்ல மெக்கனஸ் கோல்டு படத்தை விட அதிக நாட்கள் முன்பதிவுலயே ஓடிச்சு. இந்த படம் வெளியாகி ஒரு வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் அமெரிக்கா போனாரு. அந்த அமெரிக்க பயணத்தப்போ மெக்கனஸ் கோல்டு படத்தோட ஹீரோ கிரிகிரி பேக்க சந்திச்சாரு. எம்ஜிஆர் எங்கிருந்து வராரு, அவரோட படம் எந்த சாதனையெல்லாம் பண்ணியிருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. எம்ஜிஆரை பார்த்ததும் என்னோட இந்திய சாதனையை முறியடிச்ச சாதனையாளரே வருக அப்படின்னு வரவேற்றாராம் கிரிகிரி பேக். இப்படி உலகம் முழுக்க பிரபலமான ஒரு நடிகரா எம்ஜிஆர் இருந்தாரு. இப்படிப்பட்ட நடிகர் எம்ஜிஆர் அவர் கூட பழகினவங்களுக்கு பல அற்புதமான மறக்கவே முடியாத இனிமையான நினைவுகளை விட்டுட்டு போயிருக்காரு. அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், அவர் கூட நடிச்ச நடிகர்கள், அப்புறம் நடிகைகள் அப்படின்னு நிறைய பேரு அவரை பத்தி சிலாகிச்சு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 60கள்ல தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த ஆளுமையா இருந்தாரு எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு கதாநாயகியோட ஒரு படத்துல நடிச்சு அவருக்கும் அந்த நடிகையோட நடிப்பு பிடிச்சிருச்சு, அந்த படமும் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா அந்த நடிகை கூட பல படங்கள்ல நடிப்பாரு. இப்படிதான் சரோஜா தேவி கூட 16 படங்கள் நடிச்சாரு. ஜெயலலிதா கூட 14 படங்கள் நடிச்சாரு. அதே மாதிரி மஞ்சுளா, லதா இவங்க எல்லாரும் கூடயும் அதிக படங்கள்ல நடிச்சிருக்காரு. தன் கூட நடிச்ச பல நடிகைகளுக்கும் பல வகையிலயும் அவர் உதவி பண்ணியிருக்காரு. குறிப்பா அதிக அளவுல நகைகளை கொடுத்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கூட பல படங்கள்ல நடிச்சவங்க லதா. நினைத்ததை முடிப்பவன், உலகம் சுற்றும் வாலிபன், உரிமை குரல், நாளை நமதே, மீனவ நண்பன், நவரத்தினம், நேற்று இன்று நாளை இந்த மாதிரியான படங்கள்ல எம்ஜிஆர் கூட லதா நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கட்சியிலயும் அவரை செயல்பட வைக்க நினைச்சாரு எம்ஜிஆர். ஆனா லதாவுக்கு அதுல விருப்பம் இல்லாம போச்சு. சமீபத்துல ஊடகம் முன்னுல பேசின லதா, எம்ஜிஆர் இறக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை அவரோட வீட்டுல போய் பார்த்தேன். படுக்கையில இருந்த அவரு சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்து, ஏசி கார்ல தானே வந்த, உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது, ஏசி இல்லாம நீ இருக்க மாட்ட, ஏசி போட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னும் கேட்டாரு. அதுதான் நான் எம்ஜிஆரை கடைசியா பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லதா.